ஸ்டாலின் ஐயா. இவர் வந்து என்ன பண்ணாரு, 500% நான் செய்கிறேன், 100% செஞ்சிருக்காரு. இன்னும் 400% செஞ்ச பாடையில் இப்போ ஆட்சியை முடிய போகுது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் எல்லா இடமுமே சரிங்க. இந்த 4.5 வருஷமா அந்த காவா தண்ணி அங்கே தான் நின்று இருக்கு. நான் இந்த மாதிரி டச்சை தான் ரோடு போடுறாங்க தவிர ஃபுல்லாக ஒரு ரோடு போட்டது கிடையாது. விலைவாசி ஏற்றாமல் இருந்தாலே போதும். நீங்கள் இலவசமாக எதுவும் கொடுக்க வேணாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அது கண்டினியூவாக கிடைக்கணும்ல. நகராட்சியை 2000 போடுறாங்க, 1000 ரூபா போடுறாங்களா. இது வந்து எல்லா மக்களுக்கு தலைவர் சொல்லிக்கிறாரு. அப்போ இவரு யார் தலைவர் சொல்லிட்டுவாரு? நல்லா செஞ்சா தமிழ்நாடு நல்லபடியாக வச்சிருந்தா நாங்கள் உண்மையாக நான் ஓட்டு போட தான் போடுறாங்க. என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. நல்லா செஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செயல்படுவோங்க. கிராமப்புறங்கள்ல வந்து அவங்க எடுபடும். வாக்குறுதி கொடுத்ததுனால இப்போ 1000 கொடுத்தா 1000 கொடுத்துறாங்க. இப்போ அடுத்து 2000 கொடுத்துருனா 2000 கொடுப்பாங்க. அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து ஆழமாக பதிஞ்சிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இதனால விலைவாசி உயரும். இதனால மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்டர் விலை எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அப்படிங்கிறது நகரத்து மக்களுடைய இது ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு கூட அந்த 5000 வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லி நானே சந்தோஷப்பட்டு தான், ஐயோ பரவாயில்ல 5000 போட்டிருக்காங்களே அப்படின்னு. ஆனா இதை வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் தரல அப்படின்னா இலவசங்கள் யாருமே கொடுக்கூடாது. அது திமுகவா தான் செய்தா, அண்ணா திமுக தான். மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க. இது கொடுத்தாலே போதும். வணக்கம்க்கா. நேற்று வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து ஒரு 5 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்ன வாக்குறுதினா, தெரு ஓரங்களில் கடைகள் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய கூட்டுறவு வங்கி கடனை வந்து தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கூட்டுறவு வங்கி கடனை வந்து தள்ளுபடி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காரு. விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறதுனால குடும்பங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் இவர் சொல்லியிருக்கிறத பொதுமக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், வந்து பண்ணி தரட்டும். ஸோ இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இது கிடைக்குது, ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மற்ற காரியங்களில் எப்படிலாம் உதவி இருக்கும்? நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? உயர்த்தத்துக்குலாம் இதெல்லாம் பத்தாதுப்பா. வீட்டு வாடகையே இப்போ 15,000 ரூபாய். 10,000 ரூபாய் வாங்கினா அது என்ன ஒன்றும் இல்லை. விலைவாசி ஏற்றாமல் இருந்தாலே போதும். நீங்கள் இலவசமாக எதுவும் கொடுக்க வேணாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஆட்சியில் வந்து சில வாக்குறுதிகள் கொடுத்து இன்னும் நிறைவேற்றலை. எங்களுக்குலாம் அந்த 1000 ரூபாய் வரவே இல்லை. இத்தனைக்கு நாங்களாம் சாலையோர வரியாக தான் இருக்கிறோம். எங்களுக்குலாம் வரவே இல்லை சுத்தமாக. அந்த உரிமை தொகை 1000 ரூபா வரவே இல்லை. இது எங்களுக்கு கியூஆரில் இது வியாபாரத்துக்கு தான் யூஸ் ஆகும். இது வந்து இவ்வளோத்தையும் நான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இதில் போடுறாங்கன்னா இதில் கணக்கு வச்சு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கு இது வரலையா, அது என்ன வரலன்னு அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது காசு, அதனால் உங்களுக்கு தர முடியும். மொத்தமாக நானும் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில எதிர்கட்சி வந்து நாங்கள் வந்தால் கொஞ்சம் நிறைய விஷயங்களை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கா? தெரியல, அது அவங்கவுங்க விருப்பம் தானே. யார் வந்தால் யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் நம்மளால. ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சில திட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சேரலை. எங்களுக்குலாம் இன்னும் வரவே இல்லை. தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காரு. இந்த 3ஆம் கட்ட வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து மாதந்தோறும் விலைவாசிகள் அதிகமாக ஏறி இருக்கு. இந்த விலைவாசிகள் ஏறினால மக்கள் அவதிப்படுறாங்க. அதுலேருந்து மக்களை மீட்கிறதுக்கு நாங்கள் 10,000 ரூபா கொடுக்குறோம், கருணை தொகையாக 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு 1000 ரூபா, தெருக்கடை ஓரங்களில் கடை வச்சவங்களுக்கு சலுகைகள் இருக்குது, கடன் வாங்கி கஷ்டப்படுற மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் ரத்து, இந்த மாதிரி நிறைய இதை சொல்லியிருக்காரு, வாக்குறுதி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்றாங்கப்பா, எங்க நிறைவேற்றுறாங்க? சொல்றதோட சரி, ஜெயிச்ச உடனே கண்டுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செஞ்ச பாடியிலேயே. இப்ப அதே தலைவர் கூட திமுக ஒரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோ இல்ல ஸ்டாலின் ஐயாவோ இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் தேவலாம். ஏன்னா அவரோட தொகுதிக்கு நல்லா செய்யறாரு. நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, அது நல்லா செய்யறாரு. இப்போ தலைவர் இருக்காரு ஸ்டாலின் ஐயா, இவர் வந்து என்ன பண்ணாரு, 500% நான் செய்யறேன்,
செய்யறாரு, 100% செஞ்சிருக்காரு. இன்னும் 400% செஞ்ச பாடையில இப்ப ஆட்சியை முடிய போகுது. அங்கங்க பாத்தீங்கன்னா ரோடுகள்லாம் எல்லா இடமுமே சரிங்க. இந்த 4.5 வருஷமா அந்த காவா தண்ணி அங்கேதான் நின்று இருக்கு. நான் இந்த மாதிரி டச்சா தான் ரோடு போடுறாங்க தவிர ஃபுல்லா ஒரு ரோடு போட்டது கிடையாது. அவங்க போற ரோடு மட்டும்தான் நல்லா இருக்கு. புரியுதுங்களா? தெருவா போய் பார்க்க சொல்லுங்க. அதையும் ஓட்டு கேட்கும் போது வராருல, சந்தா வராருல, அம்மா ஓட்டு போடுங்க, பாப்பா ஓட்டு போடுங்க, மகனே ஓட்டு போடுங்கன்றீங்களா? செய்யுங்க. நாங்க யாருக்கு நாங்க நல்லா நல்லா செஞ்சா தமிழ்நாடு நல்லபடியா வச்சிருந்தா நாங்க உண்மையா நான் ஓட்டு போட தான் போறோம். நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நல்லா செஞ்சா நாங்க கண்டிப்பா நாங்க செயல்படுவோங்க. புரியுதுங்களா? அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, சொல்ற வாக்க ஒழுங்கா நல்லபடியா முடிச்சு கொடுத்தாருன்னா போதும். ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு கூட அந்த 5000 வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லி நானே சந்தோஷப்பட்டேன் தான். ஐயோ பரவாயில்ல 5000 போட்டிருக்காங்களே அப்படின்னு. ஆனா இதை வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் தரல? என்னோட பாட்டி ஊர்ல இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிதான் ஒரு பேர பிள்ளைங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த 1000 ரூபாய் அங்க வரலன்னா அவங்க எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு விட்டுருங்க. சென்னை ஆளுங்க ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த 1000 ரூபாய் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்ப மட்டும் 5000 ரூபாய் போடுறதுக்கு இவர்கிட்ட பணம் இருக்குதுன்றாங்க. அன்னைக்கு அவங்க போட வேண்டியதானுங்க. இப்போ வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்து அதுல வந்து 100 வாக்குறுதிகளோ ஏதோ தான் நிறைவேற்றிருக்காங்க. மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றல. இந்த கட்டத்துல தாவேகா, அதிமுக இது போன்ற நிறைய கட்சிகள் வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதிகள்லாம் இப்படி ஒவ்வொரு கட்சியும் அள்ளி கொடுக்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? வாக்குறுதிகள் கொடுத்ததை செய்வாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? வாக்குறுதிகளே கேட்டு கேட்டு வெறுத்து போச்சுன்னு நினைக்கிறீங்க? கொடுத்தவரே செய்யலையங்க. எங்களுக்கு வெறுப்பா தானங்க இருக்குது. கொடுத்தவரு செய்யணும் இல்லையா? செஞ்சாருன்னா இவங்களாம் ஏன் சொல்ல போறாங்க நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்? கொடுத்த இவரு இருக்கிறவரே இன்னும் சிஎம்ஏ செய்யலையே. 100% தானே செஞ்சிருக்காரு. இன்னும் 400% செய்யலையே. செஞ்சா நாங்க நினைப்போம் ஐயோ சரி சொல்றாங்களே, செயல்படுறாங்களே, செயல்பட மாட்டாங்களே சார், என்ன பண்றது? அப்போ வாக்குறுதிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறீங்க? உண்மையா இல்ல சார். இல்ல. ஒரு அறிக்கையை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா 3ஆம் கட்ட அறிக்கையா வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய், தெருக்கடைகள்ல தெரு ஓரத்துல கடையை வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஊதியங்கள் நாங்கள் கொடுப்போம். அப்புறம் இந்த அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில பொருளாதார நிமித்தமா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்வு காரணமா, இந்த விலைவாசி உயர்வு காரணமா மக்களை மறுபடியும் மீட்கிறதுக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க. அவங்க கொடுக்கறதுல தப்பு இல்லை, வாங்குறதுலேயும் தப்பு இல்லை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அது கண்டினியூவாக கிடைக்கணும்ல. ஆட்சிக்கு வந்து தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் கூட கொடுக்கலாம், நானும் கொடுக்கலாம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. அதனால அது கண்டினியூவாக கொடுக்கணும்ல கடைசி வரைக்கும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து சில 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் அதில் வந்து பெருசாக எதையும் நிறைவேற்றுற மாதிரி தெரியலை. ஸோ இப்போ இவங்க புதுசாக அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருமா? இவங்க செய்வாங்க, ஏமாத்தாமல் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வருமா? இல்லை, அது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து கொடுக்கும்போது தான் அதை பற்றி தெரியும். இப்போ நம்பிக்கை வரவங்க அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை இருக்கவங்க சரி ஏதோ நமக்கு கிடைக்குது, காசு உங்களுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான், எனக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது வந்து கண்டினியூவாக கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய இது. அது யார் வேணால் கொடுக்கலாம். இவங்க ஆட்சியில் வந்து தான் கொடுக்கணும் இல்லை, அவங்க ஆட்சியில் வந்து தான் கொடுக்கணும். அது கண்டினியூவாக கடைசி வரைக்கும் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ எதிர்கட்சியில் வந்து விலைவாசி உயர்ந்ததுக்கு வந்து உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்ட்டு ஒரு இதை வச்சு ஒரு மிஷினில் மக்கள்கிட்ட போய் 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ விலைவாசி உயர்ந்திருக்கு பாருங்கள், 5 லட்சம் 6 லட்சம் கிட்ட அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுறாங்க. ஸோ இவங்க அதையும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து மீட்டு எடுக்கிற ஒரு விதமாக தான் இந்த ஒரு திட்டங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட கொஞ்சமாவது புதுசாக பார்க்கப்படுதா? இப்போ உங்களுக்கு அது ஒரு புது விதமா உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு கொடுக்குதா? அது கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொல்றது நான் நம்புகிறேன். அது கண்டினியூவாக கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ நீங்கள் சொல்கிறத நான் நம்பிக்கை. நீங்கள் கூட போட்டி எடுக்கிறேன் அப்படின்னா சரி ஏதோ பேட்டி கொடுக்குறோம், அவ்வளோதான். இது ஒரு நம்பிக்கை தான்.
அவர் வந்து கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருன்னு அது வந்து நம்பிக்கையை சொல்ல முடியாது. அவங்க ஆட்சிக்கு வந்தாக்கா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தால் தான் தெரியும். அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு அப்போ தான் தெரியும். சொல்லிடலாம், அதாவது வாயில் சொல்கிறது பேசுறதுலாம் ரொம்ப ஈஸி, செயல்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அது செயல் வடிவம் பண்ணுறாங்க, அதுதான் கஷ்டம். இவருக்கும் கூட இங்கே இருக்க ஆட்சி வந்து சொன்னதெல்லாம் நிறைவேற்றது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன், சொல்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, அது நிறைவேற்றது தான் ரொம்ப கஷ்டம். புரியுதா? நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரு ஓரங்கள், அதாவது பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கவங்களுடைய வங்கி கடன் ரத்து, கூட்டுறவு வங்கி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விலைவாசி அதிகமாக ஏறி இருக்கிறதுனால மாதம் 10,000 ரூபா, அதாவது இந்த மாதம் ஒரு 10,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்து இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பணம் சொல்லலாம் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறினே கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் வாங்கினாலும் அந்த கடன் அதிகமாக தானே ஆகுது. இப்போ நடைபெற ஆட்சியை 2000 போடுறாங்க, 1000 ரூபா போடுறாங்களா, இது வந்து எல்லா மக்களுக்கு தலைவர் சுமத்துக்கிறாரு. அப்போ இவரு யார் தலைவர் சுமத்துவார்? இப்போ வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, ஏற்கனவே போன ஆட்சியில் வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது வந்து முழுமையாக நிறைவேற்றப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதிகள் கொடுக்குறது மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அடுத்து கொடுத்தாங்க ரைட்டு, ஆனால் ஓரளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. கரெக்டு. இப்போ ஏதாவது எல்லா குடும்பத்தையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சொல்ல ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாமே நிறைவேற்ற முடியாது. இவங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அதனால் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க ஏரினே வந்து 4 வருஷம் இருந்தாங்கல்ல, இவங்க அப்போ அந்த 10,000 போட்டிருக்கலாம்ல, அந்த 2000 மாணவர்கள்லாம் போட்டிருக்கலாம்ல. இப்போ வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா எப்படி புரியுது? ஸோ சரி, இப்போ வந்து இப்போ வரக்கூடிய கட்சிகள் அள்ளி வாக்குறுதிகளை கொடுக்கறத மக்கள் நம்பல. ஓகே, இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? அது எலெக்ஷன் வந்து வர நேரத்தில் தான் எல்லாம் வர கட்சியும் நான் செய்வேன்னு எல்லாருமே செய்கிறாங்க. இப்போ இவங்க வந்து செய்தியில் இருக்கிறாங்க. இப்போ யார் நம்ம செய்கிறவங்க நம்பலாம், செய்ய போகிறவங்க நம்பலாம். செய்கிறோம். இப்போ நான் செய்தியில் இருக்கிறேன், நான் கூட ஒரு ஆளுக்கு இதை செய்கிறேன் பாரு செய்கிறேன்னாக்கா இவர்கிட்ட போனால் செய்வாருன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நான் செய்கிறவங்க நம்புவாங்களா, இல்லை இப்போ அவர் நல்லா செய்தியில் இருக்கிறாருன்னு நம்புவாங்களா? அது வந்து 2026 தான் தெரியும். யார் நான் செய்கிறேன் இப்போ ஒரு சொல்லலாம். இப்போ அவர் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து வருதானே, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல ஃபஸ்ட்டு, இதுதான் இல்லையா நான் சொல்லுவேன். 2000 தரேன், அது தரேன், இது தரேன்னு சொன்னார்ல, அது அப்பயே பண்ணிருக்கலாம், ஓரளவுக்கு அது பண்ணியிருக்கலாம்ல. இன்னொருத்தர் இப்போ செய்கிறத வந்து நான் இதை விட நல்லா செய்யணும்னு சொன்னாங்க. எப்படி இவங்க செய்துக்கிறாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவர் செய்துக்கிறாரு, இவர் சொன்னால் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை வரும். செய்ய போகிறோன்ற மேலே யாரும் நம்பிக்கை அவ்வளோ கம்மியாக தான் வரும். ஆனால் வணக்கம்ண்ணா, நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதில் முதல் வாக்குறுதி என்னன்னா, இந்த மாதிரி வந்து தெரு ஓரங்களில் கடை வச்சுக்கக்கூடிய வியாபாரிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை ரத்து செய்கிறேன், தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெருவோர கூட்டுறவு வங்கி கடன் வந்து நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுக்குறாரு. வெறும் 5000 கொடுத்துருக்கீங்க, 10,000 கொடுத்துருக்கீங்க. அது தள்ளுபடி பண்ணான்னா பண்ணாட்டா என்ன? ஒரு நீ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது தள்ளுபடி பண்ணால் வியாபாரிகளுக்கு நல்லது. வெறும் 5000 கொடுத்துருப்பாங்க, அது தள்ளுபடி பண்ணது பிரயோஜனம் இல்லை, வியாபாரிகள் பிரயோஜனம் இல்லை. வியாபாரிகள் கட்டினா தான் அடுத்து வந்து ஏதாவது பணம் வாங்க முடியும், லோன் வாங்க முடியும். இல்லைன்னா அவங்க வந்து அந்த சிபில் ஸ்கோர் அடிபடும். அதனால் அது சாத்தியம் இல்லாத வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ விலைவாசி வந்து ரொம்ப உயர்ந்திருக்கு. இந்த விலைவாசி உயர்ந்ததை நினைச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருணை தொகையாக குடும்பங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10,000 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமா? நீங்க அதாவது கருணை தொகைங்கிறது தவறான ஒரு கருத்தை அவர் சொல்றது வந்து உதவி தொகைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கருணை தொகைன்னு சொல்றது 10,000 கொடுக்குறது வந்து எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க, இது பட்ஜெட் எப்படி பட்ஜெட் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இது தேர்தலுக்காண்டியே வாக்குக்காண்டியே பண்ணக்கூடிய ஒரு இது திட்டம் வந்து இதுவும் மிக தவறான திட்டம். ஏன்னா திமுக வந்து 5000 ரூபா கொடுத்துருச்சு. அந்த 5000 ரூபா கொடுத்ததுனால அவர் வாக்கு வாங்க அந்த அடிப்படையில் இவர் 10,000 சொல்றாரு. அது சாத்தியம் இல்லாத வந்து தேர்தலுக்கு அப்புறம் சாத்தியம் இல்லாத ஒரு திட்டம் தான் அது.
அது போக வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து திமுக சில வாக்குறுதிகள் கொடுத்து சிலது நிறைவேற்றினாங்க, சில எதுவும் நிறைவேற்றலை. இந்த மாதிரி வாக்குறுதிகள் அதிகபட்சமாக வர காரணத்தினால இதை வந்து மக்கள் மேலே வந்து வாக்குறுதி அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒன்றா இருக்கா, ஏன்னா மக்கள் வந்து வாக்குறுதிகள் அப்படின்னாலே வெறுக்கிறாங்களா? நிச்சயமா வாக்குறுதிகள்லாம் கிராமப்புறங்கள்ல வந்து அவன் எடுபடும். இந்த வாக்குறுதி கொடுத்ததுனால இப்போ 1000 கொடுத்தா 1000 கொடுத்துறாங்க, இப்போ அடுத்து 2000 கொடுத்துட்டா 2000 கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து ஆழமா பதிஞ்சிட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இதனால விலைவாசி உயரும், இதனால மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்டர் விலை எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நகரத்து மக்களுடைய இது ரொம்ப இதாக தான் இருக்கு. அப்படின்னா இலவசங்கள் யாருமே கொடுக்கக்கூடாது. அது திமுகவாக தான் செய்தான், அண்ணா திமுக தான். மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க, இது கொடுத்தாலே போதும். இலவசங்கள் யாருமே எதிர்பார்க்கல, இலவசம் கொடுக்கவே கூடாது. இலவசம் கொடுத்தா மக்களை சாகடிக்கிறீங்க, இலவசத்தை கொடுக்காதீங்க தான் நாங்கள் எங்களுடைய கருத்து. இலவசம் கொடுக்காம நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவம் கொடுங்க, அதுவே சிறந்தது. நன்றி.